ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 26 செப்டம்பர் 2025. இன்றைய பரமாத்ம மகா வாக்கியம், अभी अच्छा अच्छा कहते हैं लेकिन अच्छा बनना है ये प्रेरणा नहीं मिल रही है. பாபா சொல்றாரு, வெளி உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்களா, இவங்களோட ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு, இவங்களுடைய நடத்தை ரொம்ப நல்லா இருக்கு, இவங்களோட சேவை ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, அவங்க நல்லா இருக்குங்கிறாங்களாம். நம்ம செய்கிறது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் நான் இது போல் ஆகணும், நான் இதில் இன்வால்வ் ஆகணும், நானும் செய்யணுங்கிறது அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏதோ இவங்க செய்துட்ருக்குறாங்க. உஸ்கா एक ही साधन है संगठित रूप में ज्वाला स्वरूप बनो. ஒரே பாயிண்ட் தான் பாபா வலியுறுத்தி சொல்கிறாரு. அவர்களுக்கு அந்த பிரேரணை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அனைவரும் கூட்டமாக அமர்ந்து சக்திசாலியான யோகம் செய்யுங்கள். ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய யோகம் வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குதான், ஃபீல் ஆகுதான், நானும் இதில் ஈடுபடணும். ஏக் சைத்தன்ய லைட் ஹவுஸ் பண்ணோம். பாபா சொல்றார், நீங்கள் ஒவ்வொருத்தருமே சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆகுங்க. ஒவ்வொருத்தரும் அது போல் சக்திசாலியான நிலையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரேரணை கிடைக்குது. सेवादारी हो, स्नेही हो, एक केवल एक भरोसे वाले हो, ये तो सब ठीक है. लेकिन मास्टर सर्वशक्तिवान की स्टेज पर आ जाए तो सब आपके आगे परवाने के समान चक्र लगाने लगेंगे. எனவே நீங்கள் சேவாதாரியாக இருக்கிறீங்க, நல்லா சேவா பண்ணுறீங்க, ஸ்னேகியாக இருக்கீங்க, பாபான்னா உங்களுக்கு ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்கும், ஒரு பாபா ஒரு நம்பிக்கைன்னு இருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, பாபா மேலே நம்பிக்கை இருக்குது, நிச்சயம் இருக்குது, அவர் தான் எனக்கு உலகம், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், அப்படி இருக்கீங்க, நல்லது. ஆனால் அதன் கூடவே மாஸ்டர் சர்வசக்திவானுடைய ஸ்டேஜில் நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பாபா அடுத்த நிலைக்கு நம்ம எதிர்பார்க்குறாரு. மாஸ்டர் சர்வசக்திவான் என்னும் நிலையில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் அனைவரும் உங்கள் முன்னால், ஸோ அவங்கெல்லாம் கிளாஸ்க்கு வரணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ சொன்னாரே, நானும் இது போல் ஆகணும். ஆக அனைவரும் உங்கள் முன்னால் விட்டில் பூச்சியை போன்று உங்கள் பின்னால் சுற்றி சுற்றி வருவார்கள். ஸோ அந்த லைட்டுக்கிட்ட தானாக விட்டில் பூச்சி போய் விழுந்து பலியாயிடும். அந்த லைட் கூப்பிடுறதில்ல, அந்த வெளிச்சம் அந்த பூச்சியை கவர்ந்து இழுக்கின்றது. ஸோ உங்களுடைய பவர்ஃபுல்லான ஸ்திதியினுடைய வைப்ரேஷன் அவர்களை கவர்ந்து இழுக்கும். அவர்கள் தானாக விட்டில் பூச்சி போல் உங்கள் முன்னால் வருவார்கள். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, இந்த சேவை மற்ற மேலோட்டமான விஷயங்கள் நல்லது தான், ஆனால் உள்ளுக்குள்ளார அந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்திதி வேணுங்கிறார் பாபா. மாஸ்டர் சர்வசக்திவான் அந்த ஸ்தித்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு உண்மையான கவர்ச்சி. எனவே இந்த ஒரு பயிற்சி செய்து சேவையில் கூட நாம் நல்ல ஒரு விருத்தியை அடைய செய்யலாம். ஸோ இதில் சுய முன்னேற்றமும் இருக்குது. நான் நம்மளுடைய ஸ்தித்தியை செட் பண்ணிக்கிறேன், அதன் கூடவே சேவையும் தானாக நடந்துவிடும். தேங்க்யூ பாபா. நல்லது. ஓம் சாந்தி.